அனைவருக்கும் டிவைன் தமிழன் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, நீங்க இப்ப இந்த டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய 4 விதமான வெற்றிலைகள், அதாவது 4 திசைகளை நோக்கி இருக்கக்கூடிய வெற்றிலைகள். முதலாவதாக அந்த வெற்றிலையின் நுனிப்பகுதி, அதாவது அந்த வெற்றிலையின் கூர்மையான நுனிப்பகுதி கீழ் நோக்கி இருத்தல். இரண்டாவதாக அந்த நுனிப்பகுதி வலது பக்கமாக இருத்தல். மூன்றாவதாக அந்த வெற்றிலையின் நுனிப்பகுதி மேல் நோக்கி இருத்தல். நான்காவதாக அந்த வெற்றிலையின் நுனிப்பகுதி இடது பக்கமாக இருத்தல். இந்த 4 வெற்றிலைகளின் அமைப்பில் உங்களுக்கு மிகவும் பிடித்த அமைப்பு எதுவோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வெற்றிலையின் அமைப்பினை வைத்தே உங்க மனசுல நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஆசைகளும், அப்படி இல்லைன்னா நீங்க நீண்ட காலமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பிய காரியங்களும் நடக்குமா இல்லைன்னா நடக்காதா, அப்படி இல்லைன்னா எப்ப நடக்கும் அப்படிங்கிற விடயங்களை இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனாலேயே இந்த பதிவு மிகவுமே பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே. ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. அது கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். நண்பர்களே, நாம இப்ப பார்க்கக்கூடிய இந்த முறை அப்படிங்கிறது ஜோதிடவியலின் அடிப்படையில் தொடுகுறி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதாவது நம் முன்னோர்கள் தங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இந்த தொடுகுறி சாஸ்திரத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜோதிடவியலின் அடிப்படையாக சொல்லப்படுது. அதாவது ஒரு தாம்பூல தட்டில் 4 வெற்றிலைகளை வெவ்வேறு திசைகளில் அடுக்கி அதில் ஒன்றை தேர்வு செய்வதன் மூலமாக அவர்களோட மனசில் இருந்த ஆசைகள் நிறைவேறுமா அப்படிங்கறத தெரிஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ரொம்பவுமே அற்புதமான தொடுகுறி சாஸ்திரம் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா கேரள பிரதேசங்கள்ல இன்றளவுமே இது புழக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதனாலதான் இந்த தொடுகுறி சாஸ்திரத்தை பற்றி கொஞ்சம் ஆழமாகவே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இதை நான் உங்களுக்காக பதிவுகளாக பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில் நண்பர்களே, இப்ப நீங்க இந்த டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய 4 திசைகளை நோக்கி இருக்கும் இந்த வெற்றிலைகளில் ஏதாச்சும் ஒரே ஒரு வெற்றிலையை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வெற்றிலையை வைத்து உங்க மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறுமா அப்படிங்கறத பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க தேர்ந்தெடுத்த வெற்றிலை முதலாவது வெற்றிலையாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த வெற்றிலையின் கூர்மையான நுனிப்பகுதி கீழ் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா, உங்க மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிச்சயமாக 100% நடக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால நீங்க முழு நம்பிக்கையோடு இருக்கலாம். உங்க மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். ஆனா அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படின்னு சொன்னா, உங்களோட தனிப்பட்ட ஜாதகங்களை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதில் காரிய தடைகளுக்கான இடங்களில் சனீஸ்வர பகவான் உச்சம் பெற்றிருப்பாரு. அதனாலேயே கொஞ்சோண்டு காலதாமதமாகத்தான் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். இதற்கு ஏதாச்சும் பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமாக பரிகாரங்கள் உண்டு. அதாவது உங்க வீட்டு பக்கமா ஏதாச்சும் விஷ்ணு பகவானுடைய கோவில்களோ இல்லன்னா பெருமாள் கோவில்களோ இருந்துச்சு அப்படின்னா அந்த கோவில்களுக்கு அடிக்கடி நீங்க போயிட்டு விஷ்ணு பகவானை பிரார்த்தனை செய்து வருவதன் மூலமா இந்த காரிய தடைகள் நீங்கும். அப்படி உங்களால விஷ்ணு பகவானின் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா உங்க வீட்டில் துளசி செடி இருந்துச்சுன்னா அந்த துளசி செடிகளுக்கு நீங்க தண்ணீர் ஊற்றி அந்த துளசி செடியை நீங்க வணங்கி வரலாம். ஒருவேளை உங்க வீட்டில் துளசி செடியும் இல்ல அப்படின்னா நிச்சயமாக நீங்க ஒரு துளசி செடியை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டில் வைத்து அதற்கு நீங்க தண்ணீர் ஊற்றி அந்த துளசி செடியை பிரார்த்தித்து வருவதன் மூலமாக உங்களோட காரிய தடைகள் நீங்கும். எதனால அப்படின்னா இந்த துளசி செடி அப்படிங்கிறது விஷ்ணு பகவானின் அம்சம் பொருந்தியதாக சொல்லப்படுது. அதனால நீங்க இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்வதன் மூலமா காரிய தடைகள் நீங்கி உங்களுடைய ஆசைகள் நிச்சயமாகவே நிறைவேறும். அடுத்ததா நீங்க தேர்ந்தெடுத்த வெற்றிலை 2வது வெற்றிலையாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த வெற்றிலையின் கூர்மையான நுனிப்பகுதி வலதுபுறமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கறதுல முழுமையான நம்பிக்கையோடு நீங்க இருக்கலாம். கொஞ்சம் கூட நீங்க பயப்படவே தேவையில்லை. என்னுடைய ஆசை நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி இது நாள் வரைக்குமே நீங்க ஒரு விதமான பயத்தோடு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பயத்தை தூக்கி நீங்க இனிமே ஒரு ஓரமா போட்டுடுங்க. உங்களுடைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். ஆனா இந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு ஏதாச்சும் காலதாமதங்கள்
ஆகுமா அப்படின்னு சொன்னா அப்படி என்னால சொல்லவே முடியாது. எதனால அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான குற்றங்களோ தோஷங்களோ அப்படி இல்லைன்னா காரிய தடைகளோ இருக்கவே இருக்காது. அதனாலேயே உங்களுடைய ஆசைகள் எப்ப வேணும்னாலும் நிறைவேறுவதற்கு தயாராக இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து முடிக்கக்கூடிய மறுகணமே உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு நிறைவேறலாம், நாளை மறுநாள் கூட நிறைவேறலாம், சில நேரங்களில் 1 மாத காலம் கழித்து கூட நிறைவேறலாம். எதனால அப்படின்னா ஒவ்வொரு ஆசைகளுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டம் விதிக்கப்பட்டிருக்கும். அப்படி அந்த ஆசைகளுக்கு விதிக்கப்பட்ட விதி வரும் பொழுதுதான் அந்த ஆசை தன்னாலேயே நிறைவேறும். மித்தபடி உங்களுடைய ஆசைகளுக்கு எந்த விதமான ஒரு தடைகளுமே இருக்காது. நீங்க ஆசைப்பட்டது சரியான காலம் கைகூடி வரும் பொழுது நிச்சயமாக நிறைவேறும். முழு நம்பிக்கையோடு நீங்க இருங்க. மித்தபடி நீங்க எந்த விதமான ஒரு பரிகாரங்களும் செய்யவே தேவையில்லை. அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை மட்டும் செய்துட்டே இருந்தீங்கன்னாலே போதும். அந்த ஆசை நிறைவேற வேண்டிய காலத்தில் தன்னாலேயே நிறைவேறும். அடுத்ததா நீங்க தேர்ந்தெடுத்த வெற்றிலை 3வது வெற்றிலையாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த வெற்றிலையின் கூர்மையான நுனிப்பகுதி மேல் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரொம்பவுமே ஒரு சிறப்பான நபர் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். எதனால அப்படின்னா உங்க மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் உடனடியாக நிறைவேறும். அதனால நீங்க அதிகமாக யோசித்து மனம் குழம்பாமல் நிம்மதியாக இருங்க. உங்களுடைய மனசில் உள்ள ஆசைகள் உடனடியாகவே நிறைவேற போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். எதனால அப்படின்னா உங்களுக்கு அதிக அளவான மகாலட்சுமி தேவியின் கடாட்சமும் விஷ்ணு பகவானின் அருளும் ஆசீர்வாதமும் இருப்பதினால்தான் நீங்க இப்ப இந்த வெற்றிலையினையே தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அப்படி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த வெற்றிலையின் மூலமாக உங்களுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொன்னா வெற்றி, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு போன்றவையும் உங்களிடம் இருக்கும். அதனாலேயே உங்களுடைய ஆசைகளும் உடனடியாகவே நிறைவேறும். பெரும்பாலும் எந்த விதமான ஒரு கால தாமதமும் ஆகவே ஆகாது. அதனால இந்த வீடியோவை முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய ஆசைகள் எப்ப நிறைவேறுதோ அப்ப நிறைவேறிய மறுகணமே இந்த வீடியோவுக்கு கீழே வந்து நீங்க என்னோட ஆசை நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்படுவேன். அதனால நீங்க எந்த விதமான ஒரு பரிகாரங்களும் செய்யவே தேவையில்லை. 100% நம்பிக்கையோடு இருந்தால் மட்டுமே போதும். அதே சமயத்தில் மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்து வந்தீங்க அப்படின்னு சொன்னா மேலும் மேலும் உங்களுடைய வாழ்வில் வெற்றிகள் கிடைக்கும். அடுத்ததா நீங்க தேர்ந்தெடுத்த வெற்றிலை 4வது வெற்றிலையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த வெற்றிலையின் கூர்மையான நுனிப்பகுதி இடது பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கு இடையில் ஏராளமான தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்கும். இதை சொல்வதற்கே ரொம்பவுமே மனக்கவலையாகத்தான் இருக்கு. இருந்தாலுமே சொல்லுறேன், உங்களுடைய ஆசைகள் சில நேரங்களில் நடக்காமல் கூட போவதற்கு நிறையவே வாய்ப்புகள் உண்டாகும். எதனால அப்படின்னா உங்களுக்கு இயற்கையாகவே ஏராளமான காரிய தடைகள் இருக்கு. அதாவது உங்க மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் மட்டும் கிடையாதுங்க. நீங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் சரி அந்த காரியம் இடையிலேயே தடைப்பட்டு போயிடும். அந்த அளவுக்கு காரிய தடை உள்ளவர்களாக இருப்பீங்க. இதற்கு பிரதான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு குலதெய்வ தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் அர்த்தம். அதாவது நீங்க பெரும்பாலும் குலதெய்வம் கோவில்களுக்கு போயே இருக்க மாட்டீங்க. அப்படி இல்லைன்னாலும் குலதெய்வம் கோவில்கள்ல ஏதோ ஒரு குறை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லித்தான் அர்த்தம். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குலதெய்வம் எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த குலதெய்வம் கோவிலுக்கு போய் குலதெய்வ வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காரிய தடைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பதிவு பார்க்க இருக்கோம் அப்படின்னா, நீங்க இப்ப இந்த டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய 2 விதமான கிளிகள், அதாவது பச்சை நிற கிளி மற்றும் மஞ்சள் நிற கிளி. இந்த 2 கிளிகளில் உங்க மனசுக்கு பிடித்த கிளி எதுவோ அந்த கிளியை நீங்க உங்க மனதில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆசையை நினைத்து கொண்டே இந்த 2 கிளிகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கிளியின் நிறத்தினை வைத்தே உங்க மனசில் உள்ள அந்த ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா, அப்படி இல்லைன்னா அந்த ஆசை நிறைவேறுவதற்கு எவ்வளவு காலங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால நண்பர்களே, இந்த பதிவு மிகவுமே பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. அது கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம்.
பொதுவாவே நண்பர்களே, ஒரு நபருடைய மனோநிலையை தீர்மானிக்க கூடியது இந்த பிரபஞ்சம்தான் அப்படின்னு சொல்லி பிரபஞ்ச ஈர்ப்பு விதி சட்டங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால உதாரணமாக நீங்க ஒரு பச்சை நிற பறவையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பறவையை தேர்ந்தெடுக்க வைத்தது இந்த பிரபஞ்சமாகத்தான் இருக்குமா. அதனால அந்த பறவையின் குணங்களுக்கும் இயல்புகளுக்கும் ஒப்பான குணங்களும் உங்களிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அந்த குணங்களை வைத்தே உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கறதையும் மிக எளிமையாக கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி உளவியல் ரீதியாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால நண்பர்களே, நீங்க இந்த பதிவை முழு நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக பாருங்க. உங்க ஆசை நிறைவேறுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் நண்பர்களே, நீங்க தேர்ந்தெடுத்தது பச்சை நிற கிளியாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க இந்த பச்சை நிறத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின் மூலமாகத்தான் நடந்திருக்கு. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க இந்த நிறத்தை தேர்ந்தெடுக்கவே கிடையாது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் தான் இந்த பச்சை நிற கிளியை உங்களை தேர்ந்தெடுக்கவே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் நண்பர்களே நான் சொல்றேன், நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். அப்படின்னா உங்க ஆசைகள் உடனடியாகவே நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமாக சில ஆசைகள் உடனடியாகவே நிறைவேறும். அதே சமயத்தில் ஒரு சில ஆசைகள் நிறைவேறுவதற்கு சில கால தாமதங்கள் ஆகலாம். எதனால அப்படின்னு சொன்னா இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின் அடிப்படையில் ஒரு நபருக்கு ஒரு ஆசை நிறைவேறுவதற்கு அப்படின்னு சொல்லி சில காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அந்த காலம் உங்களுக்கு கூடி வரும் சமயத்தில் நிச்சயமாக அந்த ஆசை எப்பேற்பட்ட ஆசையாக இருந்தாலுமே கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா உங்களுடைய ஆசைகள் ரொம்ப ரொம்ப பெரிய ஆசைகளாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது உதாரணமாக சொல்லணும்னா நீங்க இந்த நாட்டுக்கே பிரதம மந்திரியாக ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அது நடப்பதற்கு ரொம்ப ரொம்ப காலதாமதங்கள் ஆகலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஆசைகள் சில நேரங்களில் நிறைவேறாமல் கூட போகலாம். ஆனா நான் சொல்லக்கூடிய ஆசைகள் என்ன அப்படின்னா, நீங்க பார்க்கக்கூடிய வேலைகளில் சம்பள உயர்வுகள் பதவி உயர்வுகள் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிற்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும், வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. அப்படியும் இல்லைன்னா நீங்க விரும்பக்கூடிய நபர்களை திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. இந்த மாதிரியான ஆசைகள் நிச்சயமாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஆசைகள் மிக விரைவாகவே உங்களுக்கு நிறைவேறும். அதனால நீங்க முழு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழுங்கள். நண்பர்களே, அடுத்ததா நீங்க தேர்ந்தெடுத்தது மஞ்சள் நிற கிளியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆசைகளுமே நிச்சயமாக நிறைவேறும். ஆனா அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு கொஞ்சம் காலதாமதம் அதிகமாகவே எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்க இந்த மஞ்சள் நிற பறவையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க தேர்ந்தெடுக்க கிடையாது, இந்த பிரபஞ்சம் தான் உங்களின் மூலமாக தேர்ந்தெடுத்திருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படவே தேவையில்லை. உங்க ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும். என்ன கொஞ்சம் காலதாமதம் தான் எடுத்துக்கும். எதனால அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஆசையை கொடுப்பதும் அந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பதுமே இந்த பிரபஞ்சத்தினுடைய வேலையாகத்தான் இருக்கு. அதனால சில ஆசைகள் உங்களுக்கு உடனடியாகவே நிறைவேறுவதன் மூலமாக சில எதிரிகளையும் சில துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும். அதனாலதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கால வரையறை வரும் பொழுது அந்த ஆசை தானாகவே நிறைவேறும். அப்படி அந்த ஆசை சரியான காலத்தில் நிறைவேறுது அப்படின்னா அதன் மூலமாக எந்த ஒரு துன்பமுமே உங்களுக்கு நெருங்காது. அதனால நீங்க முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உங்க ஆசைகளை நோக்கி நகர்ந்துகிட்டே இருங்க. அது நிச்சயமாக நிறைவேறும். உங்க ஆசைகள் நிறைவேறுவதற்கு எவ்வளவு காலங்கள் எடுத்துக்கும் அப்படின்னு சரியா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அதிகபட்சமாக 1 வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படவே தேவையில்லை. உங்க ஆசைகளும் நிச்சயமாக நிறைவேறும். முழு நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் உங்க ஆசைகளை நோக்கி முன்னேறுங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பதிவு பார்க்க இருக்கோம் அப்படின்னா, நீங்க இப்ப இந்த டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய 2 விதமான மோதிரங்கள், அதாவது வெள்ளி மோதிரம் மற்றும் தங்க மோதிரம்.
இந்த 2 மோதிரங்களில் உங்க மனதுக்கு மிகவும் பிடித்த மோதிரம் எதுவோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்ப உங்க மனதில் எந்த மோதிரத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இயல்பாகவே தோன்றுகிறதோ அந்த மோதிரத்தை உடனடியாகவே தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மோதிரத்தை வைத்து நீங்க நினைத்த காரியம் நடக்குமா நடக்காதா, அப்படி இல்லைன்னா அந்த காரியம் நடப்பதற்கு எவ்வளவு காலங்கள் எடுத்துக்கும் அப்படிங்கறத இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதாவது நண்பர்களே, தெளிவாக சொல்லணும் அப்படின்னா உங்க மனதில் நீண்ட காலமாகவே நிறைய ஆசைகள் இருந்துட்டே இருக்கும். அந்த ஆசைகள் நிறைவேறுமா நிறைவேறாதா, அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு எவ்வளவு காலங்கள் எடுத்துக்கும், ஒருவேளை உங்க ஆசைகள் நிறைவேறுவதில் ஏதாச்சும் தடங்கல்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கான பரிகாரங்களை பற்றியும் இந்த பதிவின் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால நண்பர்களே, இந்த பதிவு மிகவுமே பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமானை ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். நண்பர்களே, நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறையவே பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு தான் இந்த 2 மோதிரங்களை வைத்துக்கொண்டு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். நம்ம பதிவுகளை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த விடயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு நபருக்கு ஒரு ஆசையினை கொடுப்பதும் அந்த ஆசையினை நிறைவேற்றி வைப்பதும் இந்த பிரபஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பிரபஞ்ச ஈர்ப்பு விதி சட்டத்தில் ஒரு நபருக்குரிய எண்ணங்களையும் அந்த எண்ணங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய செயல்களையும் தூண்டுவது இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரபஞ்சமாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமாகவும் உளவியல் பூர்வமாகவுமே நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கு. அந்த வகையில் நண்பர்களே, நீங்க இப்ப இந்த 2 மோதிரங்களில் ஏதாச்சும் ஒரு மோதிரத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த மோதிரத்தை தேர்ந்தெடுக்க வைத்தது இந்த யூனிவர்ஸாகத்தான் இருக்கும். அதாவது நீங்க ஒரு மோதிரத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கான காலத்தினை நீங்க துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். அது கூட இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு தூண்டுதலாகத்தான் விளங்குது. உதாரணமாக சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க இந்த பதிவை கிளிக் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் தான் இந்த பதிவை உங்களை பார்க்கவே வைத்திருக்கும். அதனால நண்பர்களே, முழு நம்பிக்கையோடு இந்த பதிவை தொடர்ச்சியாக பாருங்க. அது கூடவே இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் போன்ற அனைவருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இப்ப நீங்க உங்களுக்கு பிடித்த மோதிரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆசைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, நீங்க தேர்ந்தெடுத்தது வெள்ளி மோதிரமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆசைகளும் நீங்க நினைக்கக்கூடிய காரியங்களும் எந்த விதமான ஒரு இடையூறுகளும் தடங்களும் தடைகளுமின்றி மிக மிக சுலபமாகவே நிறைவேறும். அதாவது நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும், தொட்டதெல்லாம் தங்கமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. எதனால அப்படின்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே உங்கள் மீது தன்னுடைய முழு ஆற்றலையும் வெளிப்படுத்திட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி லா ஆஃப் அட்ராக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வாழக்கூடிய சூழல் அப்படிங்கிறது அதிகளவான பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்த ஒரு இடமாக இருக்கும். அதனாலேயே உங்களுடைய ஆசைகள் மிக மிக சுலபமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய ஆசை எப்பேற்பட்ட ஆசையாக இருந்தாலும் எந்த விதமான கால தாமதங்களுமின்றி தடைகளும் இடையூறுகளும் இன்றி நிறைவேறும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு வேலை கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா கிடைத்த வேலையில் சம்பள உயர்வுகள் ஏற்படணும், பிடித்தவர்களை திருமணம் செய்யணும் போன்ற எப்பேற்பட்ட ஆசைகளாக உங்களுக்கு
இருந்தாலும் சரி, அந்த ஆசைகள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும். நீங்க இந்த பிரபஞ்சத்தின் மீது அதிகமான நம்பிக்கையை மட்டும் வைத்துவிட்டு உங்களுடைய ஆசைகளையும் லட்சியங்களையும் நோக்கி நகர்ந்து கொண்டே இருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறும். அதனால எந்த விதமான ஒரு குழப்பமும் இன்றி தெளிவாக சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள். அடுத்ததா நண்பர்களே, நீங்க தேர்ந்தெடுத்த மோதிரம் தங்க மோதிரமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறுவதில் எந்த விதமான ஒரு தடைகளும் இடையூறுகளும் இருக்கவே இருக்காது. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேறுவதற்கு ரொம்பவுமே கால தாமதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நீங்க ஏதாச்சும் ஒரு விடயத்தின் மீது ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கான காலம் ரொம்பவுமே ஒரு நீண்ட காலமாக இருக்கும். நீங்களே உங்களுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை பற்றி சற்றே சிந்தித்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். அதாவது நீங்க உதாரணமாக ஒரு நகை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த நகையை வாங்குவதற்கான காலம் ரொம்பவுமே ஒரு நீண்ட காலமாக இருந்திருக்கும். ஆனா அந்த நகையை நீங்க கண்டிப்பாக வாங்கி இருப்பீங்க. ஆனா அந்த வாங்குவதற்கான கால இடைவெளி தான் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதனால உங்களுடைய ஆசைகள் நிறைவேறாது அப்படிங்கிறது கிடையாது. நிச்சயமாக உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். உங்களுக்கு உள்ள ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆசைகளும் எண்ணங்களும் ஈடறுவதற்கான காலதாமதங்கள் அதிகமாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்கு ஏதாச்சும் பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்கு. அதாவது பிரபஞ்ச ஈர்ப்பு விதி சட்டங்களில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, உங்க மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளின் மீது உங்களுக்கு அதிக அளவான ஈடுபாடும் நம்பிக்கையும் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய ஆசைகளின் மீதும் உங்களுடைய எண்ணங்களின் மீதும் அதிகமான ஈடுபாட்டுடனும் அதிகமான நம்பிக்கையுடனும் இருந்தீங்க அப்படின்னாலே அந்த எண்ணங்கள் ஈடேறும். இதற்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க மனதில் ஒரு ஆசை எழும் பொழுதே அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்காக தினமும் காலையில், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருச்சு நீங்க உங்க படுக்கை அறையில் இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உங்க வீட்டை விட்டு வெளி முற்றத்திற்கு வந்து ஒரு இடமாக அமைதியாக அமர்ந்து, ஒருவேளை உங்க வீட்டில் முற்றங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா பூஜை அறையில் இதை நீங்க செய்யலாம். அப்படி நீங்க ஏதாச்சும் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து உங்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய அந்த ஆசையை, உதாரணமாக நான் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மௌனமாக உங்கள் மனதுக்குள்ளேயே நான் ஒரு கார் வாங்கணும், நான் ஒரு கார் வாங்குவேன், நிச்சயமாக என்னுடைய எதிர்கால வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நான் கார் வாங்குவதற்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு முழுமையாக அருள் புரியும் அப்படின்னு திரும்ப 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 உங்களுடைய மனதிற்குள் சொல்லிக்கிட்டே இருங்க. இதை நீங்க எவ்வளவு நேரம் செய்யணும் அப்படின்னா 2 தொடக்கம் 3 நிமிடங்கள் செய்தீங்க அப்படின்னாலே போதும். நிச்சயமாக மிக மிக விரைவாகவே உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதை உங்கள் கண்கூடாகவே பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பதிவு பார்க்க இருக்கோம் அப்படின்னா, நீங்க இப்ப இந்த டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெற்றிலை மற்றும் பாக்கு, இந்த படத்தில் 2வதாக காட்டப்பட்டுள்ளதுதான் நண்பர்களே முழு பாக்கு அப்படின்னு கிராமப்புறங்களில் சொல்வாங்க. அதாவது இந்த முழு பாக்கினை பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா இதற்குள் இருப்பதுதான் கொட்டை பாக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கொட்டை பாக்கை தான் நாம வெற்றிலை கூட சேர்த்து சாப்பிடுவோம். அதனால நண்பர்களே, நீங்க இப்ப இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய வெற்றிலை மற்றும் பாக்கில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது எதுவோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்ப உங்களுக்கு எதனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு உங்க மனசுல தோணுதோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பொருளை வைத்தே உங்க மனதில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் நிறைவேறுமா, அப்படி இல்லைன்னா அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு எவ்வளவு காலதாமதங்கள் ஆகும், அது மட்டும் இல்லாம உங்க ஆசைகள் நிறைவேறாமல் இருப்பதற்கான காரணங்களையும் அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கான பரிகாரங்களை பற்றியும் இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும்.
அதனால நண்பர்களே இந்த பதிவு மிகவுமே பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களோட குலதெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, பொதுவாக ஒரு நபருக்கு ஒரு ஆசையை கொடுப்பதும் அந்த ஆசையினை நிறைவேற்றி வைப்பதும் இந்த பிரபஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி பிரபஞ்ச ஈர்ப்பு விதி சட்டங்களில் சொல்லப்பட்டிருப்பதாக நம்ம சேனல்ல இதற்கு முன்னாடி போட்ட பல பதிவுகளையும் நாம பார்த்திருப்போம். அதே மாதிரியான ஒரு பதிவு தான் இதுக்குமே. அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ஆசைகளையும் அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கான கால எல்லைகளை நிர்ணயிப்பதும் மேலும் அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பதும் இந்த பிரபஞ்சம், அதாவது யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி உளவியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவுமே நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதாவது நாம எல்லாருமே பெரும்பாலும் லோ ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மெத்தடை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நம் மனதில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களுமே இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகத்தான் ஏற்படுவதாக சொல்லப்படுது. அந்த வகையில் தான் ஒவ்வொரு மதங்களுமே கடவுள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விடயம் இந்த யூனிவர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால நாம எந்த கடவுளை வழிபட்டாலுமே அது இந்த பிரபஞ்சத்தை வழிபடுவதற்கு ஒப்பானதாக கருதப்படுது. அதனால நண்பர்களே, நீங்க இப்ப இந்த இரண்டு பொருட்களில், அதாவது வெற்றிலை மற்றும் பாக்கில் எதையொன்றை தேர்ந்தெடுத்திருந்தாலுமே அதை நீங்க தேர்ந்தெடுக்கவே கிடையாது. உங்கள் மூலமாக இந்த பிரபஞ்சம்தான் அதை தேர்ந்தெடுக்கவே செய்திருக்கும். அதன் மூலமாகத்தான் நண்பர்களே உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுமா நிறைவேறாதா, அப்படி இல்லைன்னா உங்க ஆசைகள் நிறைவேறுவதற்கு எவ்வளவு காலங்கள் எடுத்துக்கும் அப்படிங்கறத துல்லியமாக கணக்கிட முடியும். அதனால நண்பர்களே இந்த பதிவை நீங்க முழு நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக பாருங்க. அது கூடவே உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் போன்ற அனைவருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அது கூடவே இது போன்ற மேலும் பல ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப உங்க ஆசைகள் நிறைவேறுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம். நண்பர்களே, நீங்க தேர்ந்தெடுத்தது வெற்றிலையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க முழு நம்பிக்கையோடு இருக்கலாம். உங்களுடைய ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும். அதுக்கும் எந்த விதமான ஒரு தடைகளும் இடையூறுகளும் இன்றி அந்த ஆசைகள் உடனடியாகவே நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது எப்பேற்பட்ட ஆசையாக இருந்தாலும் சரி, உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், அப்படி இல்லைன்னா நாம் பிடிச்ச வேலையை செய்யணும், எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அப்படியும் இல்லைன்னா கிடைத்த வேலையில் சம்பள உயர்வுகள் ஏற்படணும், பிடித்தவர்களை திருமணம் செய்யணும், அப்படிங்கிற எந்த மாதிரியான ஆசைகளாக இருந்தாலும் சரி, அந்த ஆசைகள் உங்களுக்கு பரிபூரணமான இறைவனின் அருளோடு அந்த ஆசைகள் நிறைவேற்றி வைக்கப்படும். அதனால நீங்க முழு நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் இருங்க. எந்த விதமான மனச்சஞ்சலத்திற்கும் உங்களுக்கு இடமே கிடையாது. அதே சமயத்தில் உங்களுடைய ஆசைகளை மேலும் மேலும் உங்க மனதுக்குள் அதிகப்படுத்திட்டே வந்தீங்க அப்படின்னா, அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு அப்படின்னா தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நான் ஒரு கார் வாங்கணும், நான் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி திடமாக எண்ணினீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் அந்த ஆசையினை மிக மிக விரைவாகவே நிறைவேற்றி கொடுக்கும். உங்களுக்கு ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் கூட இந்த பிரபஞ்சத்தை நீங்க முழுமையாக நம்புங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம், அதாவது இந்த யூனிவர்ஸ் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால நீங்க இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புங்கள். உங்களுடைய ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும். அடுத்ததா நண்பர்களே, நீங்க தேர்ந்தெடுத்தது பாக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதில் ஒரு சில இடையூறுகளும் தடங்கல்களும் எப்போதுமே ஏற்பட்டுட்டே இருக்கும். அதனால என்னுடைய ஆசை ஒருபோதுமே நிறைவேறாதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகளும் நிச்சயமாக நிறைவேறும். ஆனா அதில் ஒரு சில தடங்கல்கள் மட்டும்தான் இருந்துட்டே இருக்கும்.
நீங்களே பெரும்பாலும் கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலே தெரியும். நீங்க விரும்பக்கூடியது ஒரு சிறிய ஆசையாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி, அந்த ஆசைகள் நிறைவேறும் காலகட்டம் வரும் பொழுது ஏதாச்சும் ஒரு சிறிய இடையூறாவது ஏற்பட்டு அந்த ஆசைகள் நிறைவேறாமல் தள்ளி போயிட்டே இருக்கும். அந்த இடையூறுகளை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கான பரிகாரங்களை நீங்க செய்தீங்க அப்படின்னாலே போதும். அந்த இடையூறுகள் அனைத்தும் நிவர்த்தியாகி உங்களுடைய ஆசைகளும் உடனடியாகவே நிறைவேறும். இப்படி உங்களுடைய ஆசைகள் நிறைவேறாமல் தடங்கல்கள் ஏற்படுவதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பெரும்பாலும் குலதெய்வத்தின் மீது நம்பிக்கையும் நாட்டமும் மிக மிக குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியும் இல்லைன்னு உங்களுக்கு குலதெய்வத்தின் மீது நம்பிக்கை இருந்தாலுமே குலதெய்வ வழிபாடுகள் செய்யாமல் குலதெய்வம் கோவில்களுக்கு போகாம நீங்க இருப்பீங்க. இப்படியான விடயங்கள் உங்க வாழ்வில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதில் ஏராளமான தடைகள் உண்டாகும். எதனால அப்படின்னு சொன்னா, ஒரு நபருக்கு வரக்கூடிய தடங்கல்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய தெய்வங்கள் தான் குலதெய்வங்களாகவே சொல்லப்படுது. அதனால உங்க ஆசைகள் நிறைவேறுவதில் தடைகள் வருவதற்கு மிக முக்கியமான காரணமே குலதெய்வங்கள் தான். அதாவது குலதெய்வங்களை நீங்க மறந்திருந்தாலோ குலதெய்வத்தின் மீது நம்பிக்கை குறைந்திருந்தாலோ, அப்படி இல்லைன்னா குலதெய்வம் கோவில்களுக்கு செல்லாமல் குலதெய்வ வழிபாடுகள் செய்யாம இருந்தீங்கன்னா நிச்சயமாக தடங்கள் ஏற்படும். இதை நீங்க நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா குலதெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டு குலதெய்வ வழிபாடுகளை தொடர்ச்சியாக செய்து அடிக்கடி குலதெய்வம் கோவில்களுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். உங்களின் ஆசைகளும் பரிபூரணமாக நிறைவேறும். அதனால நீங்க குலதெய்வத்தின் கோவில்களுக்கு அடிக்கடி சென்று வாங்க. அப்படி உங்களால அடிக்கடி போக முடியல அப்படின்னாலும் 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோவில்களுக்கு சென்று வாருங்கள். ரொம்பவுமே நல்லது. உங்கள் ஆசைகளும் நிச்சயமாக நிறைவேறும். சரி, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பதிவு பார்க்க இருக்கோம் அப்படின்னா, நீங்க இப்ப இந்த டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய கற்றாழை செடி மற்றும் துளசி இலை, இந்த இரண்டில் உங்களுக்கு பிடித்தது எதுவோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டில் கற்றாழை செடி அதிகமாக இருக்குன்னா நீங்க கற்றாழை செடியையும், அப்படி இல்லைன்னு ஒருவேளை உங்க வீட்டில் துளசி செடி அதிகமாக இருக்குன்னா நீங்க துளசி செடியையும் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்படி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த செடியினை வைத்தே உங்க மனதில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறுமா நிறைவேறாதா, அப்படி இல்லைன்னா அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு எவ்வளவு கால தாமதங்கள் ஆகும் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால நண்பர்களே, இந்த பதிவு மிகவுமே பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அது கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாவே நண்பர்களே, ஒரு நபருக்கு ஒரு ஆசையை கொடுப்பதும் அந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பதும் இந்த பிரபஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி பிரபஞ்ச ஈர்ப்பு விதி சட்டங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாவே நம்ம எல்லாருக்குமே இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மெத்தட தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ல உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நபர் மிகவுமே விரும்பக்கூடிய விடயத்தின் குணங்களுக்கு ஒப்பான குணங்களை கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியும், இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகத்தான் ஒரு நபருடைய ஆசைகள் நிறைவேற்றப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் நீங்க இப்ப இந்த 2 செடிகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் தான் உங்கள் மூலமாக அந்த செடியில் ஒன்றை தேர்ந்தெடுக்கவே செய்திருக்கு. அதனால நண்பர்களே, உங்களுடைய ஆசைகளை பற்றி மிக எளிமையாகவே கணக்கிட்டு சொல்ல முடியும். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் போன்ற அனைவருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இப்ப வாங்க பதிவுக்குள்ள போகலாம். நண்பர்களே, நீங்க தேர்ந்தெடுத்தது கற்றாழை செடியாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள் மிக விரைவாகவே நிறைவேறும். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களை இந்த கற்றாழை செடியை தேர்ந்தெடுக்க வைத்ததே அந்த பிரபஞ்சமாகத்தான் இருக்கும். அதனால இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்த வருவது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆசைகள் எந்த விதமான தடையும் இடையூறுகளும் இன்றி மிக விரைவாகவே நிறைவேறும்.
அது எந்த மாதிரியான ஆசைகளாக இருந்தாலும் சரி, அதாவது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா கிடைத்த வேலையில் சம்பள உயர்வுகள் ஏற்படணும், ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அப்படியும் இல்லைன்னா பிடித்த நபர்களை திருமணம் செய்யணும் போன்ற எப்படிப்பட்ட ஆசைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆசைகள் நிச்சயமாக மிக விரைவாகவே நிறைவேற்றப்படும். அதனால நீங்க கொஞ்சம் கூட மனக்கலக்கமோ தயக்கமோ இன்றி நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் உங்களுடைய லட்சியங்களையும் ஆசைகளையும் நோக்கி முன்னேறி சென்றுகிட்டே இருங்க. எந்த விதமான ஒரு இடையூறும் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் தான் கடவுள் அப்படிங்கிற விடயம் வெறுமனே ஆன்மீக நூல்கள்ல மட்டும் சொல்ல கிடையாது. அறிவியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவுமே இந்த விடயம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க முழு நம்பிக்கையோடு பிரபஞ்சத்தை நம்புங்க. உங்களுடைய ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும். நண்பர்களே, அடுத்ததா நீங்க தேர்ந்தெடுத்தது துளசி இலையாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதில் ஒரு சில தடங்கல்கள் இருக்கும். அப்படின்னா எங்களுடைய ஆசைகள் நிறைவேறாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்படி நான் சொல்ல கிடையாது. நிச்சயமாக உங்களுடைய ஆசைகளுமே நிறைவேறும். எதனால அப்படின்னா, உங்களையுமே இந்த துளசி செடியினை தேர்ந்தெடுக்க வைத்ததும் இந்த பிரபஞ்சமாகத்தான் இருக்கும். அதனால உங்களுடைய ஆசைகளும் நிறைவேற்றி கொடுக்கப்படும். ஆனா அதில் மிக முக்கியமான ஒரு தடங்கள் இருக்கும். அந்த தடங்களை நீங்க நிவர்த்தி பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஆசைகளும் உடனடியாகவே நிறைவேறிடும். அந்த தடங்கள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் மீது திடகாத்திரமான நம்பிக்கை இருக்கவே இருக்காது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, அந்த ஆசையின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டால் மட்டும்தான் அந்த ஆசை இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும். ஆனா உங்களுக்கோ உங்களுடைய ஆசைகள் மீது பெரும்பான்மையாக நம்பிக்கை இருக்கவே இருக்காது. நீங்க வேணும்னா உங்க ஆசைகளை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அப்படி நீங்க கார் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாலுமே அப்புறமா அந்த காரை நான் வாங்குவேனா, ஒருவேளை அந்த கார் எனக்கு கிடைக்குமா, இல்லைன்னா நான் வாங்கவே முடியாம போயிடுமா அப்படின்னு சொல்லி ஒரு விதமான மனக்குழப்பத்தோடும் மனச்சஞ்சலத்தோடும் உங்க ஆசைகளை நீங்க நம்பாமலேயே இருப்பீங்க. இப்படி நீங்க நம்பாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆசைகள் நிறைவேற்றவே படமாட்டாது. அதனால மிக முக்கியமான விடயம் என்னன்னா, உங்க ஆசைகள் மீது முழுமையான நம்பிக்கை வையுங்க. இந்த பிரபஞ்சம் அந்த ஆசையினை நிறைவேற்றி கொடுக்கும். இன்னைக்கு நாம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, நீங்க இப்ப இந்த டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய 2 விதமான உயிரினங்கள், அதாவது வெட்டுக்கிளி மற்றும் மைனா. இந்த 2 உயிரினங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த உயிரினம் எதுவோ, அப்படி இல்லைன்னா உங்க வீட்டிற்கு அடிக்கடி வரக்கூடிய உயிரினம் எதுவோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உயிரினத்தை வைத்தே உங்க மனதில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறுமா நிறைவேறாதா, அப்படி இல்லைன்னா அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு எவ்வளவு காலங்கள் ஆகும் அப்படிங்கறத இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால நண்பர்களே, இந்த பதிவு மிகவுமே பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அது கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். நண்பர்களே, ஒரு நபருக்கு ஒரு ஆசையினை கொடுப்பதும் அந்த ஆசையினை நிறைவேற்றி வைப்பதும் இந்த பிரபஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி பிரபஞ்ச ஈர்ப்பு விதி சட்டங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விடயத்தில் நிறையவே உளவியல் நிபுணர்கள் இத பத்தி அதிகமாகவே சொல்லியிருக்காங்க. அதனால இந்த விடயம் உளவியல் ரீதியாகவே நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க இப்ப இந்த 2 உயிரினங்களில் ஏதாச்சும் ஒன்னை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க தேர்ந்தெடுக்கவே கிடையாது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் தான் உங்கள் மூலமாக அந்த உயிரினத்தையே தேர்ந்தெடுத்திருக்கு. அதனால இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசைகள் நிறைவேறுமா அப்படிங்கறத ரொம்ப எளிமையாகவே கணித்து சொல்ல முடியும். அதனால நீங்க முழு நம்பிக்கையோடு இந்த பதிவை தொடர்ச்சியாக பாருங்க. உங்க ஆசைகள் நிறைவேறுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, நீங்க தேர்ந்தெடுத்த உயிரினம் வெட்டுக்கிளியாக இருந்துச்சு அப்படின்னா
உங்களுடைய ஆசைகள் மிக மிக விரைவாகவே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசைகள் மிக விரைவாகவே நிறைவேறும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த பிரபஞ்சம் உங்கள் மூலமாக இந்த வெட்டுக்கிளியினையே தேர்ந்தெடுக்க வச்சிருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படவோ வருத்தப்படவோ தேவையில்லை. உங்கள் லட்சியங்களை நோக்கி நீங்க முன்னேறி சென்றுகிட்டே இருக்கலாம். உங்களுடைய ஆசைகள் கண்டிப்பாக மிக விரைவாகவே நிறைவேறும். அது எந்த மாதிரியான ஆசைகளாக இருந்தாலும் சரி, உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா கிடைத்த வேலைகளில் சம்பள உயர்வுகள் ஏற்படணும், ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அப்படி இல்லைன்னா பிடிச்சவங்களை திருமணம் செய்துக்கணும் அப்படிங்கிற எந்த மாதிரியான ஆசைகளா இருந்தாலுமே நீங்க நம்பிக்கையோடு இருக்கலாம். மிக விரைவாகவே அவை அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறும். அதே சமயம் உங்களுக்கு ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடித்த கடவுளை தொடர்ச்சியாக வழிபட்டு வருவதும் உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. அப்படி உங்களுக்கு ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் இந்த பிரபஞ்சத்தை நீங்க முழுமையாக நம்பி உங்களுடைய ஆசைகளை நோக்கி முன்னேறி சென்றீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அந்த ஆசைகள் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நிச்சயமாக நிறைவேற்றப்படும். தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மதங்களுமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய கடவுள் அப்படிங்கறதே இந்த பிரபஞ்சமாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நீங்க இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புங்கள். உங்களுடைய ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும். அடுத்ததா நண்பர்களே, நீங்க தேர்ந்தெடுத்த உயிரினம் மைனாவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கு சில காலங்கள் தாமதமாகும். அதாவது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறாது அப்படின்னு சொல்லல, உங்களுடைய ஆசைகளுமே நிச்சயமாக நிறைவேறும். ஆனா அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு கொஞ்சம் கால தாமதமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. எதனால அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நபருக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு ஆசையினை கொடுக்கும் பொழுதே அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கான காலத்தினையும் நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த காலம் வரும் பொழுது அந்த ஆசைகள் தன்னாலேயே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நீங்களுமே கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். அதாவது அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கான காலம் கைகூடி வரும் பொழுது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் அந்த ஆசைகள் உடனடியாகவே நிறைவேற்றப்படும். அதே சமயம் உங்களுக்குமே இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த பிரபஞ்சத்திடமே உங்களுடைய ஆசைகளை கொடுத்துவிட்டு உங்கள் லட்சியங்களை நோக்கி நகர்ந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள் தன்னாலேயே நிறைவேறும். அதனால கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை. உங்க வாழ்விலும் நல்லதே நடக்கும். சரி நண்பர்களே, இன்னைக்கான இந்த பதிவு இவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே உங்களுக்கு பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை இருக்கா அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.